Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. குழந்தை வந்து 10 நிமிஷம் தூங்கலாம், 20 நிமிஷம் தூங்கலாம், சொர்ணையே இல்லாமல் படுத்து கிடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சந்திப்பில் ஒரு பிச்சைக்காங்கையில் ஒரு குழந்தை தூங்கினா ஏற்றுக்கலாம். ஒரு சந்திப்பில் ஒரு 4 பிச்சைக்காங்க 4 குழந்தையும் தூங்கும். இது வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. நிறைய ஸ்டடி பண்ணேன். பேசும்போது அவங்க முன்னுக்கு போனால் சொல்கிறது, அடுத்த 2 நாள் கழித்து வேறு சந்திப்பில் அவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வேறு தகவல் சொல்லுவாங்க, நம்மளை தெரியாமல் ஞாபகம் இல்லாமல். சமீபத்தில் ஒரு எவிடன்ஸ், சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை காணா போச்சு. அந்த குழந்தைய 7 நாள் கழிச்சு சென்னை போலீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சென்னையில் கண்டுபிடிக்கல, ஆந்திராவில் கண்டுபிடிச்சாங்க. அதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்ன பெரிய நெட்வொர்க் இருக்கு. சில பேர் என்னை கூப்பிட்டு மறைமுகமாக நல்லா அட்வைஸும் பண்ணாங்க, அதெல்லாம் இல்லை போகாத, பெரிய பேக்ரவுண்ட் நெட்வொர்க்கு, அதெல்லாம் கை வச்சா. இப்போ குழந்தைய திருடி தான் பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த விஷயத்தை பண்ண முடியும்? தமிழ்நாடே வந்து மிஷின் லைஃபாக மாறி போச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு எல்லாம் குடும்பமே போய் நிற்கும். இப்போ அப்படி கிடையாது. தூக்கத்துக்கு கூட ஆள் இல்லை. நம்ம ஆளுங்க மற்ற விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லாத ஒரு காமெடி விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காக கையில் குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு கடந்து போகிறாங்க. குழந்தை இழந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட வலி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐசோஸில் வந்து ஒரு குழந்தை ஒன்று காணா போச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு அந்த குழந்தைய மீட்டோம். அந்த 20 நாளும் அந்த பெற்றோர்களோட இது வந்து செத்து பொழைச்சாங்க. பெண் குழந்தை. அந்த குழந்தை கிடைச்ச உடனே அவங்க வீட்டிலேருந்து அந்த சந்தோஷத்தை நேரில் பார்த்தேன். அப்போ அந்த வலியை உணவு முடிச்சு. இப்போ அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும்னு யோசிச்சப்போ என்ன பண்ணேன், சரி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 11 மணி அளவில் பிச்சை எடுக்காங்க. நல்ல வெயில். அந்த அடிக்க வெயிலுக்கு குழந்தை தூங்க வாய்ப்பே கிடையாது. மூஞ்சை மூடி கொண்டு போவாங்க. நான் போய் பேச்சு கொடுத்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, என்னம்மா குழந்தை என்னம்மா எப்போம்மா பிறந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டால், இல்லை இது அம்மா ஊரில் இருக்காங்க. சரி பேக் சைடுக்கு முகத்தை மட்டும் பார்த்துக்கமா அப்படி சொல்லி போனால் கேமரா எடுத்துகிட்டு போனால் முகத்தை மூடுவாங்க. இந்த குழந்தையோட அம்மா வந்து இந்த குழந்தை பிளட் சர்டிஃபிகேட் காமிச்சு நம்பர் பேசுவாங்க. 3000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அம்மா பிளட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சரியா நாங்கள் டொனேஷன் பண்ணுறோம். சென்னை போலீஸ் வந்து காவல்காரங்கன்னு சொல்லி ஆப் குரூப் ஒன்று வச்சுக்கோம். அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா ரோட்டில் யார் கிடைக்காங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து ரெஸ்கியூ பண்ணுறோம். அந்த மாதிரி குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு காப்பகம் இருக்குது பிச்சைக்காரர்களுக்காக. அங்கே கொண்டு போய் தங்க வைக்கும். 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம்னா வேணும். இது ஒரு பெரிய கிரைம் சார். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? கண்டுபிடிக்கல சார். இது நெட்வொர்க் பெருசாக இருக்குது. சாதாரணமாக வண்டி காணப்போது நம்ம இந்த சரௌண்டிங்கில் தேடுவோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அமைச்சு தேடுவோம். ஆனால் இந்த குழந்தை இங்கே வச்சு பிச்சை எடுக்கிறது கிடையாது. இங்கே எடுக்க குழந்தை ஸ்டேட் மாறிடும். அந்த மாதிரி மாறிச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். குழந்தையோட மாற்றம் மாறிட்டே இருக்கும். வளர கண்டு அப்போ ஒரே வழி டிஎன்ஏ பேச. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் ஜின்னா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் இந்த ரோட் சைடில் இந்த சிக்னல்லாம் வச்சு குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறதா ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க, நாங்களும் பார்த்துருந்தோம். அது அவங்களோட குழந்தை இல்லைன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நோக்கமே வந்து ஒவ்வொரு இடத்துல சிக்னலில் சந்திப்பில் பிச்சை எடுக்கும்போது எனக்கு சில பேர் ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, ஏன்னா நாங்கள் கிராஸ் பண்ணுறோம், அங்கே குழந்தைய வச்சு பிச்சை எடுக்காங்கன்ட்டு. இது வந்து குழந்தை வந்து 10 நிமிஷம் தூங்கலாம், 20 நிமிஷம் தூங்கலாம். நம்ம குழந்தைய ரோட்டில் கொண்டு போனால் வண்டி சத்தம்லாம் கேட்டால் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து எடுத்தோடனே வீடியோ எடுத்து போடுறதில்ல. அவங்க பின்னால் 1 மணி நேரம் நடந்து போய் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு 2 மணி நேரம் கிட்ட குழந்தை தூங்கும் போது அதை வீடியோ எடுத்து நேரலையில் போடுறது, லைவில் போடுறது. அப்போ தான் வந்து தூங்குறது வேண்டிய குழந்தை எந்த ஒரு அசைவும் இல்லாமல் தூங்கும். எந்த அசைவும் இருக்காது. ஒன்று அந்த வண்டி சத்தத்துக்கு அழுகணும், இல்லை கொஞ்சம் சினுங்கணும், காலை எதுவுமே அசையாது, சொர்ணையே இல்லாமல் படுத்து கிடக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு சந்திப்பில் ஒரு பிச்சைக்காங்கையில் ஒரு குழந்தை தூங்கினா ஏற்றுக்கலாம். ஒரு சந்திப்பில் ஒரு 4 பிச்சைக்காங்க 4 குழந்தையும் தூங்கும். வாய்ப்பு கிடையாது. நம்ம வீட்டில் 2 குழந்தை இருந்தாலே 1 தூங்கினா 1 ஆட்டம் போடும், 2வது குழந்தையும். இது வந்து எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு. அப்போ 2000 சரியாக சொல்லணும்னா 2015 முன்னெடுப்பு எடுத்தேன். அப்போ வந்து பிச்சைக்காரர்கள் கையில் இருக்க குழந்தைகளை மீட்பதற்கான ஒரு களம் அமைச்சு அதுக்கு முன்னெடுத்தேன். நிறைய ஸ்டடி பண்ணேன். எடுத்தோன்னே வீடியோ போடல. ஒவ்வொரு இதில் போகுது அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க முன்னுக்கு போனால் சொல்கிறது, அடுத்த 2 நாள் கழித்து வேறு சந்திப்பில் அவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வேறு தகவல் சொல்லுவாங்க, நம்மளை தெரியாமல் ஞாபகம் இல்லாமல். அப்போ இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போடுவோம். அப்போ வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் அப்போலாம் லைவ் வீடியோ கிடையாது, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். லைவ் ஆப்ஷன் அந்த புக் லைவில் போடுது, நீண்ட நேரம் தூங்குது. அப்போ பார்த்தேன், அப்போ உண்மையான இதை குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்னென்னா ஏதோ மருந்தை கொடுத்து கூப்பிட்டாங்க. நீங்கள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கேட்டால் சொல்லுவாங்க, நம்மளுக்கு கொடுக்க ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கான டேப்லெட்டை வந்து
4ஆக உடைச்சி பாதி கொடுங்கன்னுவாங்க. 4ல் ஒரு பங்கு கொடுங்க. என்னென்னா அதோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மந்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே போல் டானிக் கொடுப்பாங்க. அது வந்து 5 ml 2.5 ml. ஏன்னா ரொம்ப டோஸ் கொடுக்கக்கூடாது, குழந்தை ஹெல்த்துக்கு பாதிக்கணும். இவங்க இந்த மாதிரி உடம்பே அசையாத அளவு தூங்குதுன்னா அப்போ எந்த அளவு டோஸ் கொடுத்துருப்பாங்க? அது குழந்தையோட ஹெல்த்தை பாதிக்கும். கண்டிப்பாக பாதிக்கும். அவங்க ஏன் அதை திரும்ப பண்ணுறாங்க? அது அவங்க குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எந்த பெத்த தாயும் அந்த மாதிரி குழந்தைக்கு டோஸ் கொடுத்து தூங்க வைக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், சிம்பிள் கான்செப்ட், நம்ம தமிழ்நாடு கலாச்சாரப்படி எந்த ஒரு தாயும் சாப்பாடு கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, தான் பிச்சை எடுத்து குழந்தைய காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே ஒழிய குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கணும் தமிழ்நாட்டு கல்ச்சரில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? வீட்டில் வேலை செஞ்சு காப்பாற்றுவாங்க, இல்லை பாத்திரம் கழுவி எது வீட்டில் வேலை செய்வாங்க. ஆனால் வந்து பிச்சை எடுத்து காப்பாற்ற கல்ச்சர் கிடையாது. இது எங்கேருந்தோ கொண்டு வாங்க. இல்லை அது கூடுதல் தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு எவிடன்ஸு நம்ம எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துச்சு. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை காணா போச்சு. அந்த குழந்தைய 7 நாள் கழித்து சென்னை போலீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டாங்க. சென்னையில் கண்டுபிடிக்கல, ஆந்திராவில் கண்டுபிடிச்சாங்க. அதில் இன்னும் ஹைலைட் என்னன்னு கேட்டால், அந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் ரொம்ப வைரலாக போயிருந்தது. ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் சென்ட்ரலில் காண போன குழந்தை ஆந்திராவில் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ கைப்புண்ணு கண்ணாடி இதுக்கு. அப்போ விஷயம் தெரியுது. இதுக்கு நான் வைக்க ஒரே நோக்கம் என்னென்னு கேட்டால், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். இது 5 வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். டிஎன்ஏன்னு ஒரு கான்செப்ட் வந்த உடனே நான் கண்டுபிடிச்சி, சார் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து 2 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன் குழந்தைனா குழந்தைய ஒப்படைச்சிடுங்க, கொண்டு போட்டோம். இல்லையா குழந்தைய காப்பகம் கவர்மெண்ட் கஸ்டடியில் கொண்டு வந்துட்டு காணா போய் பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் இமீடியட்டாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காணா போன குழந்தைய கண்டுபிடிக்கும் போது அது டிஎன்ஏ டெஸ்ட் மேட்ச் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல். ஒரு குழந்தை கிடைக்கட்டுமே, நம்மளுக்கு வெற்றி தானே. எத்தவொன்னே சக்ஸஸ் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ ஆந்திராவில் கண்டுபிடிச்சாங்க இல்லையா சார்? அந்த குழந்தைங்க அங்கே பிச்சை எடுக்க தான் வச்சுருந்தாங்க. பிச்சை எடுக்க வச்சிருந்தது அங்கே தான், லைவில் தான், டிவியில் வந்து தகவல் தான். இது நம்ம ஜோடிச்சதும் சொல்ல. அப்போ தெரியுது சென்னையில் குழந்தை ஆந்திராவில் பிச்சை எடுக்குதுன்னு. அப்போ இங்கே காணா போன குழந்தெல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹைதராபாத் மற்ற இடத்துல ஏன் பிச்சை எடுக்கக்கூடாது? அவள் விசாரணையை வந்து குறுகிய வட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சா சரிப்படாது. இதை வந்து இந்தியா முழுக்க எங்கெங்கே பிச்சை எடுக்கலாம். இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட்டு இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 5 வருஷமாக போட்டுருக்கேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு. பஞ்சாப் கவர்மெண்ட் போன மாதம் ஆர்டர் போட்டாங்க. சந்தீப்பில் சிக்னலில் எங்கெங்கே பிச்சை எடுக்காங்களோ எல்லா குழந்தையும் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கொண்டு வாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. இதை ஏன் இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? எல்லாத்துக்குமே முன்னோடியாக இருக்க தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னெடுக்கணும். எவ்வளோ சட்டத்தை கொண்டு வரோம், இம்மிடியட்டாக பாஸ் பண்ணுறோம். ஒரு சட்டம், பிச்சைக்கால் கையில் சந்தீப்பில் குழந்தை இருந்துச்சுன்னா உடனடியாக நியரஸ்ட் போலீஸ், சமூக நலத்துறை உடனடியாக அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல், அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உடனடியாக டிஎன்ஏ பரிசோதனை எடுக்கணும். அவங்களோட ஆவணத்தை சோதனை பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2015 இப்போ 2025 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? இந்த 10 வருஷத்தில் அந்த குழந்தைங்களை விசாரிச்சிருக்கீங்களா? இது யாரோட குழந்தை, அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க சார் எத்தோன்னு நான் டேரெக்டாக போய் விசாரிக்க மாட்டேன் சார். ஏன்னா சில பேர் நினைப்பாங்கன்னா நம்மளோட முகத்தோற்றம், நம்ம பேச்சை பார்க்கும்போது அவங்க போலீஸ் ஏதோ வந்து போல மஃப்டியில் அந்த மாதிரி சந்தேகப்படுவாங்க. அதனால் வந்து கேஷுவலாக போகுது, கையிலேயே அந்த மாதிரி போட்டு போயிட்டு பேசிவிட்டு என்னம்மா என்ன பண்ணுறீங்கன்னா, கஷ்டம் தான் தம்பி, குழந்தைக்கு 5-10 கிடைக்கும் தம்பி அப்படின்றாங்க. அப்போ என்னம்மா வருமானம் பண்ணுறீங்க, ஏதாச்சும் வேலை கொடுத்தா செய்வீங்களா, ஹோமில் சேர்க்கவா? சென்னை போலீஸ் வந்து காவல்காரங்கள் சொல்லி குரூப் ஒன்று வச்சுக்கோம், சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனரோட. அந்த காவல்காரங்கள் குரூப்பில் நானும் மெம்பர். அதில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரோட்டில் யார் கிடைக்காங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து ரெஸ்கியூ பண்ணுறோம். அந்த மாதிரி குழந்தைக்குன்னு சொல்லி ஒரு காப்பகம் இருக்குது பிச்சைக்காரர்களுக்காக. அங்கே கொண்டு போய் தங்க வைக்கும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கும். குழந்தைய நல்லா பார்த்துக்கலான்னா வேணான்னு என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு அங்கே போய் ஒரு 4 சவுத்துக்குள்ளே இருக்கிறதுல கஷ்டம். இங்கே பிச்சை எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவை குழந்தைக்கு எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வருமானத்துக்கு பிச்சை எடுக்காங்க. அவங்க நல்ல வாழ்க்கை நல்லா இருக்குது, ஒரு இடத்துல போய் வேலை செய்யலாம். அந்த வருமானத்தை வச்சு இவங்கள காப்பாற்றிக்காங்களே ஒழிய இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குது. பெரிய நெட்வொர்க் தான். சில பேர் என்னை கூப்பிட்டு மறைமுகமாக நல்ல அட்வைஸும் பண்ணாங்க. அதாவது மிரட்டினாங்கன்னு சொல்ல முடியாது, என்ன சொன்னாங்க, என் மேலே உள்ள அனுதாபிகள். ஏன்னா இது பெரிய நெட்வொர்க்கு, உனக்கு அப்பா ஃபேமிலியெலாம் இருக்குது, தேவையெல்லாம் இல்லை போகாத, பெரிய பேக்ரவுண்ட் நெட்வொர்க்கு, தேவையெல்லாம் கை வச்சா ஏதாவது சிக்கல் ஆகும். எதுக்கு சொன்னது யாரு? என் நண்பர்கள் தான். இது மிரட்டலாக சொல்ல முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெல்விஷர் ஜினா, இது தேவையில்லாமல் ரிஸ்கில் போக, இது பெரிய நெட்வொர்க் ஜினா, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நிறைய சோஷியல் ஒர்க்லாம் நீ பண்ண வேண்டியது. நாங்கள் ஒரு விஷயத்தை நல்லது முன்னெடுப்போம், அதனால் நல்லது வந்தால் நல்லது, அதில் பாதிப்பு வந்து அதுக்கான நன்மை நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ குழந்தைய திருடிதான் பிச்சை எடுக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இவ்வளோ தைரியமாக அந்த விஷயத்த பண்ண முடியும் சார்? எல்லா சிக்னல்லையும் இருக்கிறாங்க, நம்மளும் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், பார்க்கு, பீச்சு, எல்லா இடங்களையும் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும்ல சார். இப்போ வந்து தமிழ்நாடே வந்து மிஷின் லைஃபாக மாறி போச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு வீட்டில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை குடும்பமே போய் நிற்கும். இப்போ அப்படி கிடையாது, தூக்கத்துக்கு கூட ஆள் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கடந்து போயிருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்கிறேன்,
ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு சொல்கிறேன். நம்ம ஆளுங்க மற்ற விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு காமெடி விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. யாராச்சும் நடிகர்கள் ஏர்போர்ட்டுக்கு சும்மா போனால் அதை கவர் பண்ணால் அதை நம்ம ஆளுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிச்சைக்காக கையில் குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. அதை பார்த்துட்டு கடந்து போவாங்க. அதே மாதிரி தான் சந்திப்பில் சிக்னலில் பிச்சை எடுப்பாங்க. மிஞ்சி போனால் 5 ரூபா போட்டு போவாங்களே ஒழிய அந்த குழந்தை ஏன் தூங்குது, இந்த குழந்தைய ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த குழந்தைய முகத்துக்கும் அம்மா முகத்துக்கும் மேட்ச் ஆகலை, இதெல்லாம் நம்ம ஆளுங்க யோசிக்கிறதுக்கு டைமில் நானே சொல்லுவேன், சார் ஏன் சார் பிச்சை போடுறீங்க, விசாரிங்க. தம்பி 5 ரூபா தான் தம்பி போட்டுவேன். 5 ரூபா போடுவாங்க, இன்னொருத்தருக்கு 10 ரூபா போடுவாங்க. அவங்களுக்கு வருமானம் வந்துடும். அந்த குழந்தையான உண்மையாக சார் சிம்பிள் சார். உங்கள் கையில் என் கையில் செல்ஃபோன் இருக்குது, சைலண்ட் மோடில் வச்சுவேன். ஃபோன் தொலைஞ்சி போகுது, 2 நாள் பார்ப்பேன், அடித்து பார்ப்பேன், எடுக்கலையா 3ஆம் நாள் ஃபோன் வாங்கி சிம் கார்டு போட்டு குழந்தை அப்படி விட்டுற மாட்டாங்க, விட முடியாது. ஆனால் இருந்து நம்ம 4ஆம் நாள் அந்த செல்ஃபோனுக்கு அடிப்போம். புது செல்ஃபோன் வாங்கினா கூட அடித்து பார்ப்போம், அந்த செல்ஃபோன் கிடைக்குமா, இங்கே எங்கேயாச்சும் வீட்டில் இருக்குமான்னு. அந்த செல்ஃபோனுக்கே நம்ம தேடுறோம். ஒரு குழந்தை இழந்த பெற்றோர்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையோட வலி. இதை நான் எமோஷனலாக சொல்லலை. ஒரு குழந்தை பெற்று கையில் வச்சுருந்துருப்பாங்க, அந்த குழந்தை காணோம். அந்த குழந்தை இருக்கா இல்லையா, சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையா, தூங்குச்சா, அந்த கொடுமை பார்த்துக்குமா. ஒரு குழந்தை இறந்து போனால் கூட தூக்கி புதைச்சிட்டு 40 நாள் 1 வருஷத்தில் நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் குழந்தை சாவும் இல்லை, இருக்குதானு தெரில, கொஸ்டின் மார்க். ரொம்ப கொடுமையான விஷயம். அதை இழந்த பெற்றோர்களுக்கு மட்டுமே அந்த குழந்தை எங்கே இருக்குது, சாப்பிட்டுடா தூங்குச்சான்னு அவங்க பெற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த தாயை போய் நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் காணா போன பெற்றோர்களோட போய் பேட்டி எடுத்தீங்கன்னா அந்த தாயோட வலி இன்னும் இருக்கும். அந்த தகப்பனுக்கு அதை விட கொடுமையான வலி. அந்த மாதிரி பெற்றோர்களை என்ன சந்திச்சிருக்கீங்க? இல்லை சார், இன்னும் அதுக்கான நெட்வொர்க் இது பண்ணல. இதை மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்மளுக்கு யாருமே கம்யூனிகேஷன்லேயே வரமாட்டாங்க. இல்லை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்களா இது சம்மந்தமாக? சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கவுண்டனா கிட்ட ஒரு நார்த் இந்தியன் லேடி பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் வண்டியை ஓரமாக பைக்கை பார்க் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த குழந்தை சிக்னலில் தூங்குது, சத்தம், வண்டி சத்தம் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு அந்த குழந்தை அசைவே இல்லை. உடனே போய் பிடிச்சி நான் கேட்கேன். உடனே அந்த லேடி சத்தம் போட்டு கிளம்ப போகுது. அங்கே டிராஃபிக் போலீஸ் சான்ஸே இல்லை. சத்தம் போட்டதை பார்த்து ஓடி வந்தாங்க. சைனா சார் அதுக்கு சம்மந்தம் இல்லாத போக்குவரத்தை சரி செய்யணும் சார், சந்தேகமாக இருக்குது, பிடிச்சி நிப்பாட்டுங்க. பெட்ரோல் மைக்கில் சொல்லி பெட்ரோல் வைக்கில் சொல்லணும். பெட்ரோல் வைக்கில் வந்துச்சு. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியல. போலீஸ்க்கு என்ன தர்ம சங்கடம் கேட்டால் பெண் போலீஸ் இல்லை வண்டியில். சார் பெண் போலீஸ் இல்லாமல் நாங்கள் ஏற்ற முடியாது சார், சிக்கல் சார் அப்படின்னு நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இல்லை சார் நாங்கள் விசாரிக்கோம். அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்க? விசாரிக்கோங்க சார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் எந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பிச்சை பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று காமிக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் நம்ம லாங்குவேஜில் கிடையாது, நார்த் இந்தியன் சைடில் ஹிந்தியில் இருக்காது, ஹிந்தியில் இருக்குது. ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன், போலீஸை கூப்பிட்டு சார் இந்த இதை அந்த டிஸ்ட்ரிக்ட் போலீஸை கூப்பிட்டு மெயில் அனுப்பிச்சு இந்த பர்த் சர்டிஃபிகேட் உண்மையானு சொல்லி அங்கே இருக்க ஆஃபீஸில் செக் பண்ணணும் சார், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். அவங்க சரி சார் நாங்கள் செக் பண்ணிக்கோ போங்க சார்னு சொல்லிட்டாங்க. அதுதான் முடிஞ்சு போச்சு. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் புகார் கொடுத்தேன். புகார் கடிதம்லாம் என் கையில் இருக்குது. கேட்டதுக்கு இல்லை சார் விசாரிச்சோம், அவங்க குழந்தை தான் சார் சொல்லிட்டாங்க, அனுப்பிச்சி விட்டோம் சார். சார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐசோஸில் ஒரு குழந்தை ஒன்று காணா போச்சு. குழந்தைய பேர் சொல்லலை, அந்த குழந்தை காணா போச்சு. கிட்டத்தட்ட அந்த பெற்றோர்கள் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த ஐசோஸ் பகுதியில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து, அப்போல்லாம் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ரொம்ப நோட்டீஸ்லாம் அடித்து ஒட்டி எல்லா பக்கமும் தேடலும் நிறைய டிவியில் நியூஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 20 நாள் கழிச்சு அந்த குழந்தைய மீட்டோம். அந்த 20 நாளும் அந்த பெற்றோர்களோட இது செத்து பொழைச்சாங்க. பெண் குழந்தை. அந்த குழந்தை கிடச்ச உடனே அவங்க வீட்டிலேருந்து அந்த சந்தோஷத்தை நேரில் பார்த்தேன். அப்போ அந்த வலியை உணவு முடிஞ்சிச்சு. இப்போ அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும்னு யோசிச்சப்போ என்ன பண்ணேன், சரி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்காக என்னோட சொந்த பணம், யார்ட்டையும் டொனேஷன் வாங்கல, என் வருமானத்தில் வந்து ஒரு 30,000 பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா பிச்சைக்காரங்கிட்டையும் போயிட்டு இருக்கேன். போனோன்னே பணத்தை காட்டுறதில்ல, அவங்க கதையை கேட்குறது. என்ன பண்ணால் 5-10 கிடைக்கு தம்பி, பிச்சை எடுக்கணும், அதை வச்சு வயிற்று பொழைப்புங்க தம்பின்றாங்க. 5 ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளோமா கிடைக்கும்? 500 1000 கிடைக்கும் தம்பி. சரிம்மா, ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்து உனக்கு 500 1000 கிடைக்குது. நான் 10 நிமிஷத்தில் உனக்கு 3000 கொடுக்கேன், கையிலேயே வச்சுருக்கேன். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உன்னோட ஆதார் கார்டு, வீட்டுக்காரோட ஆதார் கார்டு 3ஐயும் காமிங்க, நான் உடனே 3000 கொடுக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட எனக்கு வரல, ஒன்று கூட வரல. ஒரே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. என்ன சார், நாங்கள் இந்த மாதிரி நான் 3000 கொடுக்கேங்க, உங்களோட ஆதார் கார்டெலாம் அனுப்பிச்சி விடுங்க, நான் பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் உடனே 3000 கொடுத்துருவோன்னா அனுப்பிச்சாங்க. கூப்பிட்டு பேசினாங்க. என்ன டவுட் பட்டாங்கன்னு தெரில, டிலீட் ஃபார் எவரிஒன்னு சொல்லி எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் அனுப்பிச்சாங்க? ரெண்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேம்மா உங்கள் ஆதார் கார்டு அனுப்பிச்சிக்கிங்க, உங்கள் வீட்டுக்காரோட ஆதார் கார்டு அனுப்புங்க அப்படின்னு, நேம் செக் பண்ணலான்ட்டு. சரி சார், நீங்கள் 3000 கொடுப்போமான்னு சார். என்ன சந்தேகப்பட்டாங்க தெரில, என்ன ஸ்மெல் பண்ணாங்க தெரில. அடுத்த ஃபோனை வச்ச செகண்டில் பார்த்தா எல்லாமே டிலேட் ஆகிடுச்சு. நான் ஃபார்வர்ட் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள டிலேட்டு. இதே மாதிரி போகும்போது மயிலாப்பூரில் லேடி
கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 11 மணி அளவில் பிச்சை எடுக்காங்க. நல்ல வெயில், அந்த அடிக்க வெயிலுக்கு குழந்தை தூங்க வாய்ப்பே கிடையாது. மூஞ்சை மூடி கொண்டு போவாங்க. நான் போய் பேச்சு கொடுத்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, என்னம்மா குழந்தை என்னம்மா எப்போம்மா பிறந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டால், இல்லை இது அம்மா ஊரில் இருக்காங்க. ஓ, குழந்தையோட அம்மா ஊரில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, இதை ஊரில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்டேன், என்னம்மா பால் குடிக்க குழந்தை, பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தைய விடுமா? இல்லை என்கிட்ட குத்துப்பாங்க, நான் பார்த்துப்பேன். அந்த தகவல் வந்து முன்னுக்கு போனால் இருக்குது. டாக்குமெண்ட் அனுப்புவாங்க, எல்லாத்தையும் அழிச்சாங்க அதே லேடி. இல்லை குழந்தையோட அம்மா வீட்டில் இருக்காங்கன்னா என்ன நம்பிக்கையில உங்ககிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க, அதுவும் பிச்சை எடுக்க? இவங்க வந்து பதில் சொல்ல தெரியாமல் சமாளிச்சிட்டாங்க. ஓகேவா, நம்ம ஏதாவது கேட்க சொல்லணும்னு சொல்லி அம்மா வீட்டில் இருக்காங்க வெளியே இருக்காங்கன்றாங்க. நான் கேட்டேன், பிஞ்சு குழந்தைம்மா, பால் குடிக்க குழந்தை, எப்படி உங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்டால் அந்த பதில் வரல. அப்போ நான் ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துருவேன், கார்டெல்லாம் கொடுத்து 3000 ரூபாய் தகமான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ சமீபத்தில் தேனாம்பேட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மசூதிக்காக போயிட்டு வெளியே வர அங்கே ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. மணி சுமார் 2 மணி இருக்கும், வெயில் மண்டியை பழகுது, குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்குது. நான் போயிட்டு பேச்சு கொடுக்கேன், ஆவடியிலேருந்து வரேன்னு சொன்னாங்க. 3000 ரூபாய் தகன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு, குழந்தைய வாங்கி பார்க்கணும் ஆசையாகுதுமா, குழந்தைய குடும்பமானோடனே அவங்க அப்படி தொட்டுட்டு இல்லை குழந்தை தூங்குது அப்படின்ட்டாங்க. சரி பேக் சைடுக்கு முகத்தை மட்டும் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லி போனால் கேமரா எடுத்துகிட்டு போனால் முகத்தை மூடுறாங்க, பேச கூட காட்ட மாட்டாங்க குழந்தைங்க. இப்போ என் குழந்தை பிச்சை எடுக்கும், இந்தாப்பா பார்ப்பா குழந்தைய பார்த்துக்குப்பா, ஒரு 3000 ரூபாய் கிடைக்குதுன்னு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு மட்டும் குறை சொல்ல முடியாது, இந்தியா முழுக்க நெட்வொர்க் இல்லை. இது ஒரு பெரிய கிரைம் சார். ஒரு ஃபோனோ ஒரு பைக்கோ தொலைஞ்சா கூட நம்மளால அதை எப்படியாச்சும் வாங்கிடணும் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் குழந்தைய பறி கொடுத்த பெற்றோர்கள் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் கண்டுபிடிக்கிறது இல்லையா? இது கண்டுபிடிக்கல சார், இது நெட்வொர்க் பெருசாக இருக்குது. இது வந்து ஒன்லி ஒரு ஸ்டேஷனில் இருக்க எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ சேர்ந்து கண்டுபிடிக்க முடியாது. இதுக்குன்னு தனி டீம் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஒவ்வொரு வழக்குக்கும் தனி டீம், இது வந்து பணியில் உள்ள அதிகாரியை தான் நியமிக்கணும். ஏன்னா குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க, திருந்த குழந்தையா இருந்தால் எவ்வளோ தைரியமாக அதை பண்ண முடியும் அவங்களால? சாதாரணமாக வண்டி காணப்போது நம்ம இந்த சவுண்டிங்கில் தேடுவோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அமைச்சு தேடுவோம். ஆனால் இந்த குழந்தை இங்கே வச்சு பிச்சை எடுக்கிறது கிடையாது. இங்கே எடுக்க குழந்தை ஸ்டேட் மாறிடும். தமிழ்நாட்டில் அதான் எக்ஸாம்பிள் ஆந்திராவில் பிடிச்சாங்களே, அந்த மாதிரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட், இங்கே குழந்தை இமீடியட்டாக கேரளா அந்த மாதிரி மாறிச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன ரீசன் கேட்டால், குழந்தை முகம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோட்டோனா நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபோட்டோ கண்டுபிடிச்சோமேட்டு. குழந்தை முகத்தை நம்ம அசம்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. குழந்தையோட மாற்றம் மாறிட்டே வளர அப்போ ஒரே வழி டிஎன்ஏ பர்சன். இதை வந்து தமிழ்நாடு போலீஸ் தமிழக மக்கள் மட்டுமே, தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே பண்ணணும்னு நினைக்கிறது குறுகிய பார்வை. தொலைநோக்கு பார்வை என்னன்னு கேட்டால், இந்தியா முழுக்க சட்டம் கொண்டு வரணும். பிச்சைக்காரங்கள குழந்தை இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டில் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். அதே கவர்மெண்ட்டு போலீஸு காணா போன பெற்றோர்கள் கிட்ட போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதையும் அப்லோட் பண்ணுங்கள். மேட்சிங் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சி ஒரு 4 குழந்தைய கண்டுபிடிக்க வச்சுங்க சார், சக்ஸஸ் நம்மளுக்கு தான் சார். அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டுபிடிச்சா இன்னும் சக்ஸஸ். எல்லா விஷயம் தமிழக போலீஸ் வந்து நம்ம பெருமையாக பேசிட்டு இருக்கோம். சில கருத்து வேறுபாடு இருக்கலாம், பட் தமிழக போலீஸ் வந்து ஓரளவு நல்ல செயல்பாடு இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் உடல் உறுப்பு தானத்தில் வந்து தமிழ்நாடு முதலிடம் விருது வாங்கியிருக்காங்க, உடல் உறுப்பு தானத்தில். அதே மாதிரி பிச்சைக்கார கையில் குழந்தைய கண்டுபிடிச்சி பிச்சைக்கார குழந்தை களம் மீட்டரில் தமிழக அரசு முதலிடம்னு சொன்னால் அந்த பெருமை நம்மளுக்கு கண்டிப்பாக சரி. ஏன்னா இப்போ அம்பத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய விற்க ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதை போலீஸ் பிடிச்சி இப்போ வீடியோவில் வந்துருக்கு. அப்போ என்ன நடக்குது, அதுக்கு வந்து நார்மல் ஒரே லோக்கல் போலீஸ் வச்சு நல்லா பண்ண முடியும். என்னன்னு கேட்டால் விசாரணை வேகத்துக்கு போகும். அப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக நெட்வொர்க் ஒன்றுனா அதுக்குன்னு ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த குழந்தை திருட்டெல்லாம் நடக்குது தான், கண்டிப்பாக நடக்குது, இல்லாமல் இருக்காது. இப்போ நான் ஆர்டிஐயில் போடலான்னு இருக்கேன். ஆர்டிஐயில் போட்டு கடந்த 10 வருஷத்தில் எத்தனை குழந்தைகள் காணா போச்சு, எத்தனை குழந்தைங்களை மீட் எடுத்துருக்கோம், எத்தனை குழந்தைகள் இன்னும் மீட் எடுக்கலாம், அதுக்கான நடவடிக்கை என்ன, அது குறித்து நம்ம சமூக நலத்துறையிலையும் சென்னை மாநகராட்சியிலையும் நம்ம போட்டு போலீஸையும் லிங்க் பண்ணி கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் கண்டுபிடிக்கணும். நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கை குழந்தை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களாம் இந்த ஸ்டிக்கரு நோட்டெல்லாம் விற்கிறாங்க சார். இது குழந்தை வந்து தூங்கத்துக்கு வந்து சாதாரண மருந்து கொடுத்தா தூங்காது சார், எவிடோஸ் கொடுத்தா தான் தூங்கும். அதுக்கு மெடிக்கலையும் நம்ம லிங்க் பண்ணோம். மெடிக்கலில் யார் இவ்வளோ மருந்து வாங்காங்க, எவ்வளோ மருந்து வாங்காங்க, அப்படிலாம் நம்ம ட்ராக் பண்ணால் ஏதாச்சும் ஒரு லூப் லைனில் தான் பிடிச்சலாம். ஒரு பிச்சைக்காரங்களை பிடிச்சா நம்ம லிங்க் எத்தலாம். இப்போ கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களா இருக்கலாம், அதுவும் அவங்க குழந்தைங்க கிடையாது. கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை சார். அது குழந்தைக்கு என்ன தெரியும், அவங்க சின்ன குழந்தைலேருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அம்மான்னு சொன்னால் அம்மா தான் சொன்னோம். ஒரு 6 மாதத்தில் குழந்தைய நம்ம திருடிட்டு வந்தாங்க, கொடுத்துருவாங்க. 1 வருஷம் கழிச்சு அந்த அம்மா என்ன குழந்தை என்ன சொல்லலாம், அதை தான் அம்மான்னு சொல்லலாம். நம்ம கேட்டாலே அந்த குழந்தை அதான் சொல்லலாம், இதான் எங்கள் அம்மான்னு சொல்லலாம். நம்மளுக்கு அவங்க அம்மான்னு சொன்னால் கண்டே பிடிக்க முடியாது இவங்களை. அதுக்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த குழந்தை அவங்க குழந்தைய தான் சந்தோஷம். 3000 நான் கொடுத்துட்டு போவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், சமூக இதுக்கு சேவைக்குன்னு எடுத்து வச்சாச்சு, கொடுக்கேன். இல்லை நீங்களே கூட ஒரு சிக்னலுக்கு போங்க, பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு கேளுங்க, இந்த மாதிரி உங்கள் குழந்தையான்னு கேளுங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா
நான் ஸ்பாட்டுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுத்தேன். சார் அந்த மாதிரி அவங்க குழந்தை இல்லைன்னா அப்போவே போலீஸில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே பார்க்கணும். அதுதான் சார் சொல்கிறேன். இது வந்து நெட்வொர்க் ஒன்று பேசு லேடிஸு. இப்போ நம்ம போய் பேசி ஏதாச்சும் பேச வச்சுங்களேன், திடீர்னு வந்து நம்ம மக்கள் வந்து எமோஷனல் ஆகிடுவாங்க. என் கையை பிடிச்சி இழுத்தான்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன், டாபிக் மாறி போயிடும். நீங்கள் ஜென்ரலாக போலீஸ் என்ன கேட்பாங்க, நீ யாரு செக் பண்ண, நீ ரைட்ஸ் இருக்கா, நீ பிச்சை போட்டால் போடு வேலையை நீ எதுக்கு அந்த லேடியை பிடிச்சி கையை பிடிச்சிடுவாங்க. அப்போ வந்து டைவர்ஷன் வேறு மாதிரி போயிடும். அப்போது விழிப்புணர்வு தான் நான் கொண்டு வரணும். நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன விஷயத்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நம்புவோம் சார். ரொம்ப நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.